Taste the Daily. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வாக்கு சதவீதம் அதிகரித்துள்ளது. கோவை விமான நிலையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வேட்பாளரை வெற்றி செய்வதற்காக திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டிருந்த காரணத்தினாலே எங்களுடைய மூத்த கட்சி நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வேறு நாடாளுமன்ற தொகுதியில் போய் பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இருந்தாலும் இத்தனைக்கும் இடையில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சில வாக்குகள் கூடுதலாக பெற்று இன்றைக்கு வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கின்றது. நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை பிரித்து பார்த்து வாக்களிக்கும் திறன் பெற்றவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். 2019, 2021 கோவை தேர்தல் புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி கழக பொதுச் செயலாளர் விளக்கம். இது மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும் என்று இன்றைக்கு வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள். எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சரிவே கிடையாது. இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெற்றது. ஆக இது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்கள் வெவ்வேறு விதமாகத்தான் முடிவு செய்கிறாங்க. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அதிக இடங்கள் பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். குவைத்தில் அடுக்குமாடி கட்டடத்தில் நடந்த தீ விபத்தில் 7 தமிழர்கள் உயிரிழந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இரங்கல். உயிரிழந்தோர் உடல்களை சொந்த ஊர்களுக்கு கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். குவைத்தில் நிகழ்ந்த தீ விபத்தில் ராயபுரத்தைச் சேர்ந்த சிவசங்கர் உயிரிழந்ததாக கூறியதால் குடும்பத்தினர் கதறல். உயிரிழந்த கணவரின் புகைப்படத்தை காட்டுங்கள் என விடிய அரசுக்கு சிவசங்கரின் மனைவி கண்ணீர் மல்க கோரிக்கை. முதல்ல நான் அவர் தானான்னு சொல்லிட்டு நான் அவர் முகத்தை பார்க்கணும். அவர் இறந்துட்டாருன்னா கூட அவரோட பாடி இருக்கும்ல, அந்த ஃபோட்டோ அனுப்ப முடியாதா உங்களால்? நான் கேட்குறேன், அந்த ஃபோட்டோவாவது எனக்கு ஃபர்ஸ்ட் கண்ணில் காட்டுங்க. என் மனசுக்காவது ஒரு நிம்மதி இருக்கும்ல. நான் அதை வச்சு என் மனசை தேத்திப்பல்ல. நான் என்ன ஏதுன்னே தெரியாமல் நான் எப்படி நான் முடிவு பண்ணுறது? ஃபஸ்ட்டு எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இறந்துருக்கான்னு சொல்கிறாங்க, என்னால் நம்ப முடியல. விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூருக்கு சட்டவிரோதமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு சென்ற விவகாரம் விரிவான விசாரணை நடத்த கோரி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான CV சண்முகம் புகார். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் திருக்கோவிலூருக்கு மாற்றப்பட்டது குறித்து அதிமுக பிரதிநிதிகளுக்கு தெரிவிக்காதது ஏன்? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு விழுப்புரத்தில் உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என அதிமுக MP CV சண்முகம் வலியுறுத்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடக்கம். இன்று அஷ்டமி என்பதால் நாளை மறுநாள் முதல் வேட்புமனு தாக்கலில் விறுவிறுப்பு இருக்கும் என எதிர்பார்ப்பு. குஜராத் மாடலின் புள்ளி விவரங்களின்படி சீனாவில் இருந்து மருந்து மற்றும் மருந்து பொருட்களின் மூலப்பொருட்கள் 72% இறக்குமதி செய்துள்ளதாக தகவல். 10 ஆண்டுகளாக கூறி வந்த மேக் இன் இந்தியா, பாரத் மாதா கி ஜெய் உள்ளிட்டவை தோல்வியில் முடிந்ததா என மக்கள் கேள்வி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம். நயனார் நாகேந்திரனின் ஊழியர்கள் மற்றும் தொழிலதிபர் கோவர்தனின் ஊழியர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்த CBCID போலீசார் முடிவு. சென்னையில் தேர்தல் பணிமனை திறக்க தேர்தல் ஆணையத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்த வழக்கில் தலைமறைவாக இருந்த பாஜக நிர்வாகி கைது. திருமங்கலத்தில் பதுங்கி இருந்தவரை 1 மாதத்திற்கு பிறகு கண்டறிந்து கைது செய்த போலீசார். சுற்றுலா தளங்களை குறிவைத்து போதை காளான் விற்பனை செய்த ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த 2 திருவண்ணாமலையில் கைது. தமிழக போலீசார் கோட்டை விட்டதால் மத்திய போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவினர் அதிரடி நடவடிக்கை. திருவண்ணாமலையில் கைது செய்யப்பட்ட ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த 2 239 கிராம் சைக்கடெலிக் என்ற விலை உயர்ந்த போதைப்பொருள் பறிமுதல். சர்வதேச கடத்தல் போதைப்பொருள் விற்பனை கேந்திரமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 75 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். தமிழகம் முழுவதும் புகையிலை பொருட்கள் சகஜமாக புழங்குவது எப்படி என விடியா அரசுக்கு மக்கள் கேள்வி. விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் அருகே சுமார் 1000 லிட்டர் சாராய ஊழல் அழிப்பு. மதுவிலக்கு போலீசார் கோட்டை விட்ட நிலையில் எஸ்பிக்கு வந்த உளவு தகவலை அடுத்து நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே முட்டை வியாபாரியின் வீட்டில் 27 சவரன் நகை, 40,000 ரூபாய் பணம் திருட்டு. குடியிருப்பு நிறைந்த பகுதியில் பட்டப்பகலில் கைவரிசை காட்டிய திருடர்களால் அச்சத்துடனே வாழும் மக்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்தில் செல்போனில் பேசிக் கொண்டிருந்த நபரிடமிருந்து செல்போனை பறித்து செல்லும் சிசிடிவி காட்சிகள். விடியா திமுக அரசு காவல்துறையின் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்த மக்கள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் மேல்சாமாண்டப்பட்டி கிராமத்தில் தரமற்ற முறையில் கட்டப்படும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. தட்டி கேட்ட விவசாயியை தாக்கி விடியா திமுக கவுன்சிலர் அராஜகம். ஒசூரில் விடியா அரசின் மாநகராட்சி சார்பில் விநியோகம் செய்யும் குடிநீரை குடித்தவர்களுக்கு திடீர் வாந்தி மயக்கம். பாதிக்கப்பட்ட 15க்கும் மேற்பட்டோருக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. பொன்னேரியில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. ஒரு வார காலமாக மின் விநியோகம் சீராக இல்லை என்றும், புகார் அளித்தால் நடவடிக்கை இல்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் ஏற்பட்ட மின்வெட்டால் இருளில் தவித்த வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள். விடியா திமுக அரசு தடையில்லா மின்சாரம் வழங்க மக்கள் வலியுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் புதிதாக கட்டப்பட்ட உடற்பயிற்சி கூடம் திமுக நகர செயலாளர் ஆக்கிரமிப்பு. மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க மாணவர்கள், இளைஞர்கள் வலியுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் அருகே தனக்கு வாக்களிக்கவில்லை என கூறி குடிநீர் வழங்காத பாமக ஊராட்சி தலைவரை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் போதிய அரசு பேருந்துகள் இல்லாததால் ஆபத்தான முறையில் பயணிக்கும் மாணவர்கள். விடியா திமுக அரசு கூடுதலாக அரசு பேருந்துகளை இயக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே அடிப்படை வசதிகள் மற்றும் பள்ளி முகப்பில் பெயர் பலகை இல்லாத அவலம். விடியா திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஆட்டுச்சந்தையில் 4 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை. பக்ரீத் பண்டிகையையொட்டி ஆடு வியாபாரம் களை கட்டியதால் ஆடு வளர்ப்போர் வியாபாரிகள் மகிழ்ச்சி. ஒரு நாட்கள் தடை காலத்திற்கு பிறகு இன்று நள்ளிரவு கடலுக்கு செல்ல ஆயத்தமாகும் நாகை மாவட்ட விசைப்படகு மீனவர்கள். மீன்பிடி தொழிலுக்கு தேவையான பொருட்களை படகில் ஏற்றும் பணி தீவிரம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே எந்த நேரமும் இடிந்து கீழே விழும் அபாயத்தில் உள்ள நூலகம். புதிய நூலகம் கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் கேள்வி. தேனி மாவட்டத்தில் உச்சம் தொட்ட தக்காளி விலையால் மக்கள் அவதி. 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை செய்வதில் அன்றாட சமையலில் பயன்படுத்த முடியாமல் இல்லத்தரசிகள் தவிப்பு. மகாராஷ்டிராவில் வறட்சி போன்ற சூழல்களால் வெங்காயத்தின் உற்பத்தி குறைவு.
மத்திய அரசு வெங்காயத்தின் விலையை கட்டுப்படுத்தாவிட்டால் விலை உயர வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் மற்றும் வணிகர்கள் சங்கங்கள் கருத்து. அதானி குழுமத்தின் அம்புஜா சிமெண்ட் ஐதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு விளங்கும் பென்னா சிமெண்ட் நிறுவனத்தை 10,422 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறது. பென்னா சிமெண்ட் நிறுவனத்தை வாங்குவதற்கான வேலைகள் அனைத்தும் 3 அல்லது 4 மாதங்களில் முடிவடையும் என எதிர்பார்ப்பு. கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பாவுக்கு ஜாமீனில் வெளிவராத முடியாத பிடிவாரண்ட் பிறப்பித்து பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. 17 வயது சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை. போக்சோ வழக்கில் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா இன்று கைதாக வாய்ப்பு. நீதிமன்ற உத்தரவை அடுத்து எடியூரப்பாவை கைது செய்யும் நடவடிக்கைகளில் சிறப்பு விசாரணை குழு தீவிரம். சொந்தமாக ஸ்மார்ட் போன் வெளியிடும் எலான் மஸ்க் ட்விட்டரில் சூசக தகவல். கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை புதுப்பிக்க சவுதி அரேபியா மறுத்ததாக தகவல். டாலரில் வர்த்தகம் செய்யும் ஒப்பந்தத்தை கைவிட இளவரசர் முகமது பின் சல்மான் எடுத்த முடிவால் அமெரிக்கா அதிர்ச்சி.